வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்ட் 4 இமேஜ் சென்சார் பற்றி பார்க்க போகிறோம். இமேஜ் சென்சார் அப்படிங்கிறது என்னென்னா, இது ஒரு இன்புட் டிரான்ஸ்டியூசர் கேட்டகரியில் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். நம்ம நார்மலான ரியல் லைஃப்பில் கிடைக்கிற டேட்டாஸை, அதாவது சவுண்ட், லைட், டெம்பரேச்சர், ப்ரெஷர், இந்த மாதிரி உள்ள டேட்டாவை ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்புட் டிரான்ஸ்டியூசர். அதில் ஏற்கனவே ஒரு ஒலி அலையை கன்வெர்ட் பண்ணுற, சவுண்டை கன்வெர்ட் பண்ணுற மைக்ரோஃபோன் பற்றி பார்த்தோம். ஒரு டெம்பரேச்சர், வெப்பநிலையை கன்வெர்ட் பண்ணுற தெர்மோகப்பிள் பற்றி பார்த்துருக்குறோம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு லைட்டை கன்வெர்ட் பண்ணுற, லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுற இன்புட் டிரான்ஸ்டியூசரை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை இமேஜ் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம உடம்புலேயே ஒரு இமேஜ் சென்சார் இருக்குது. ஆக்சுவலாக 2 இமேஜ் சென்சார் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்கள் தான். அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம பார்க்குற காட்சியை, அதில் உள்ள ஒளியை மூளைக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அது எப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குதுன்னா, நம்ம கண்களுக்குள்ளே இருக்கிற ரெட்டினா அப்படிங்கிற விழித்திரை இருக்குது. அந்த விழித்திரையில் லென்ஸ் வழியாக, கண்ணில் முன்பகுதியில் இருக்கிற லென்ஸ் வழியாக அந்த விழித்திரையில் போய் அந்த விழுகிற அந்த இமேஜை, நம்ம பார்க்குற இமேஜ் உள்ளே விழுகிறத என்ன பண்ணால், நம்மளுக்கு மூளைக்கு போகிற நரம்புகள், அந்த ரெட்டினாலேருந்து மூளைக்கு போகிற நரம்புகள் ஒரு நர்வ் இம்பல்சஸாக மாற்றிடுது. அந்த இம்பல்சஸை நம்ம மூளை புரிஞ்சுக்கிட்டு அதை இன்டர்பிரேட் பண்ண, அந்த காட்சியை இன்டர்பிரேட் பண்ணுகிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கும் ஒரு கேமராவுக்கும் உள்ள கம்பேரிசன் பார்ப்போம். ஆப்ஜெக்ட் தான், ரெண்டுக்குமே அதே மாதிரி அந்த பொருளை உள்ள லைட் ரேஸ் போகுது. கண்ணுலேயும் லென்ஸ் இருக்குது, கேமராலேயும் லென்ஸ் இருக்குது. அந்த லென்ஸ் வழியாக போய் கண்ணில் என்ன செய்யுது, ரெட்டினாவில் போய் அந்த பிம்பம் தலைகீழாக விழுது. அதை மூளை ரீட் பண்ணி அதை இன்டர்பிரேட் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஒரு டிஜிட்டல் கேமராவில் உள்ள என்ன இருக்கும்னா, ஒரு இமேஜ் சென்சார் இருக்கும். பழைய மாடல் ஃபிலிம் கேமராவில் உள்ள ஃபிலிம் இருக்கும். இப்போ உள்ள டிஜிட்டல் கேமராக்களில் உள்ள இமேஜ் சென்சார் இருக்குது. அந்த இமேஜ் சென்சார் என்ன பண்ணால், அந்த விழுகிற பிம்பத்துடைய ஒளி செறிவை வச்சு அது என்ன பொருள்கிறத ஒரு டிஜிட்டல் பிக்சராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான ப்ராசஸருக்கு அந்த டேட்டாவை அனுப்புது. கேமராவுடைய கெப்பாசிட்டியை பற்றி பார்க்குறப்ப, செல்ஃபோனில் இருக்க கேமராக்கு என்ன சொல்லுவாங்க, இத்தனை மெகா பிக்சல் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெகா பிக்சல் கேமரான்னு சொல்கிறோமே, அது சென்சாரை குறிக்கிறதா, சென்சார் கெப்பாசிட்டியை குறிக்கிறதா அப்படின்னா கிடையாது. அந்த இமேஜ் சென்சாரில் இருக்கிற ஒவ்வொரு பேசிக் அந்த யூனிட்டும் செல்னு சொல்லுவாங்க. சென்சாருடைய செல்ஸுங்கிறதுனால செல்னு சொல்லுவாங்க. அதை ஃபோட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செல்ஸ் சென்சாரில் இருக்கும். சரி, அப்போ பிக்சல் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, பிக்சல் அந்த கேமராலேருந்து நமக்கு கிடைக்கிற இமேஜுடைய சைஸை தான் பிக்சலில் சொல்லுவாங்க. டிஜிட்டல் இமேஜுடைய சைஸை தான் பிக்சலில் சொல்லுவாங்க. சரி, அப்போ பிக்சலுக்கும் அந்த சென்சருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னா, அந்த சென்சர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் எஃபெக்டிவ் பிக்சல்ஸ் இமேஜை உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த 2 இடையில உள்ள தொடர்பாக இருக்கிறது. அடுத்தால இந்த ஃபோட்டோசைட்ஸில் பார்த்தீங்கன்னா, அதில் க்ரீன் கலர் சென்ஸ் பண்ணுற ஃபோட்டோசைட்ஸாக நிறைய இருக்கும் ஒரு கலர் இமேஜ் சென்சாரில். ஏன் அப்படி இருக்குன்னா, அந்த பச்சை நிறம் தான் நம்ம கண்களால் அதிகமாக சென்சிட்டிவாக உணர முடியும். அதாவது ப்ளூ, ரெட்டை விட க்ரீன் கலரை தான் நம்ம கண்களால் அதிகமாக உணர முடியும். அதனால தான் பாருங்கள், ஒரு இயற்கை காட்சியை பார்க்குறப்ப பச்சை பசேல்னு இருக்கிற இயற்கை காட்சி நம்ம கண்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா கண்களால் அதை முழுமையாக உணர முடியும் அப்படிங்கிறது தான் காரணம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதில் பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள், நிறைய பச்சை கலர் ஃபோட்டோசைட்ஸாக இருக்கும். செல்ஸு ரெட் கலர் அதுக்கு அடுத்த லெவல், ப்ளூ கலர் அதை விட கம்மியாக தான் இருக்கும். சரி, இப்போ இந்த இமேஜ் சென்சார் எத்தனை விதம் அப்படின்னா, இப்போ நிறைய டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. மேஜர் கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று சிசிடி சென்சார், இன்னொன்று சிமாஸ் சென்சார். அந்த சிசிடி சென்சாரை என்ன சொல்லுவாங்கன்னா, சார்ஜ் கப்புள்டு டிவைஸ் சென்சார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிமாஸ் சென்சாரை காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம சிசிடி இமேஜ் சென்சார் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சிசிடி இமேஜ் சென்சாருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
அந்த அதற்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ காமிச்சிருக்கிறது வந்து ஒரு 3x3 அப்படிங்கிற வரிசையில் அமைஞ்சிருக்கிற பிக்சல்னு சொல்லக்கூடாது, ஏன்னா சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் சென்சல். ஸோ 3x3 சென்சல் வரிசையில் அமைந்திருக்கிற ஒரு சாம்பிள் இமேஜ் சென்சாரை நம்ம எடுத்துக்கிடுவோம். அதனுடைய சென்சல் பார்த்திங்கன்னா மேல் வரிசையில் 1, 2, 3, அதுக்கு அடுத்த வருஷம் 4, 5, 6, அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 7, 8, 9 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். அதில் அந்த அந்த சென்சல்ஸுடைய இடது பக்கத்தில் ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு சென்சர்லையும் 4 கேட் இருக்குதுன்னு வச்சுக்கணும். 4 கேட் அப்படிங்கிறப்ப அந்த 4 கேட்டுக்கும் 4 வரிசை, 4 ரோ. அதே மாதிரி 3 செட்டு இருக்கிறதுனால 12 ரோக்கள் இருக்குது. அதுக்கு கீழே உள்ள 13வது ரோ வந்து ஏன்னா அது ஒரு ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். ஸோ இப்போ என்னென்னா இந்த டேட்டா வந்து ஒவ்வொரு செல்லிருந்து கீழே நோக்கி வந்து இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வழியாக ரைட் சைடு நோக்கி போகணும். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம முதல்ல ஒரு கேட்டுடைய அமைப்பு எப்படின்னு பார்ப்போம். ஒரு சென்சரில் 4 கேட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது 2, 3, 4 கேட் வரை இருக்கலாம். ஸோ அதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற உதாரணம் வந்து 4 கேட் உள்ள ஒரு சென்சரில் பற்றி பார்க்குறோம். அதில் ஒரு கேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே வந்து மெட்டல் காண்டாக்ட், அந்த மெட்டல் காண்டாக்டுக்கு அடுத்தால ஒரு மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் மாஸ் லேயர் இருக்குது. அதுக்கு கீழே பி டைப் டோப்டு செமிகண்டக்டர் இருக்குது. அது கீழே கிரவுண்டுக்குள்ளே எர்த் எலக்ட்ரோடு இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து இந்த மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டருக்கும் மேலே உள்ள அந்த கேட்டுகள் இருக்குது. அந்த கேட்டுக்கு அடுத்தால கீழே இருக்கிறது வந்து மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர். அந்த செமிகண்டக்டருக்கு இடையில் உள்ள பி டோப்டு ரீஜனில் வந்து ஒரு டிப்ரீஷன் ரீஜன் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஒளி வந்து நம்ம மெஷர் பண்ண வேண்டிய அல்லது பதிவு பண்ண வேண்டிய அந்த ஒளி, அந்த லைட் வந்து இந்த இடத்துல அந்த டிப்ளீஷன் ரீஜன் இருக்கிற இடத்துல அந்த மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டருக்கும் பி டோப்டு மெட்டீரியலுக்கும் நடுவில் இருக்கிற டிப்ளீஷன் ரீஜனில் அந்த ஒளியானது விழும் பொழுது அது வந்து என்ன செய்யுதுன்னா, நம்ம ஏற்கனவே இதுக்கு ஒரு பவர் சப்ளை கொடுத்துருப்போம். மேலே உள்ள மெட்டல் காண்டாக்டில் ஒரு அப்ளைடு வோல்டேஜ் கொடுத்துருப்போம். ஸோ அப்போ அது என்ன பண்ணோம்னா, அந்த டிப்ளீஷன் ரீஜனில் ஒரு ஹோல் எலக்ட்ரான் பேரை உருவாக்கும். அதில் அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அந்த டிப்ளீஷன் ரீஜனில் தங்கிவிடும். ஹோல்ஸ் வந்து கீழே உள்ள எர்த் எலக்ட்ரோடுக்கு பக்கமாக கீழே சேர்ந்திருக்கும். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அதன் மேல் விழுகிற ஒளியின் அளவுக்கு தகுந்தாற்போல், அந்த ஒளியின் செறிவுக்கு தகுந்தாற்போல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதில் இருக்கும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒவ்வொரு கேட்லேயும் கலெக்ட் ஆகிருக்கிறத இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கீழே கொண்டு போகணும். அதுக்கு தான் இப்போ நம்ம இந்த சென்சல்ஸுடைய அமைப்பை பார்ப்போம். 3x3 அப்படிங்கிற அந்த அமைப்பில் இருக்கிற இந்த சென்சல்ஸில் மேலிருந்து கீழாக இது கடத்தப்படணும். அது எப்படி கடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சென்சருக்கும் 4 கேட்டு இருக்குது. 3 சென்சர் அப்படிங்கிறப்ப மொத்தம் 12 கேட்டு. 13வது கேட்டுங்கிறது தான் கீழே உள்ள அந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் ஆரேன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இப்போ இதான் ஒரு சிசிடி ரெஜிஸ்டருடைய அமைப்புன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இதில் மேலே உள்ள 1, 2, 3யில் உள்ள டேட்டா அப்படியே 4, 5, 6க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். 4, 5, 6லேருந்து 789, 789லேருந்து அப்படியே கீழே உள்ள ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கு வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் ஆரேலேருந்து டேட்டா வந்து வலது பக்கமாக ஷிஃப்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இந்த 7, 8, 9ல் உள்ள 9வது சென்சல் டேட்டா வந்து என்ன செய்யும்னா, வலது பக்கம் ஷிஃப்ட் ஆகிறப்ப அதில் உள்ள அந்த டயோடு வழியாக போகிறப்ப அதில் உள்ள எலக்ட்ரான் சார்ஜஸ் வந்து ஒரு வோல்டேஜாக அந்த டயோடு வந்து அவுட்புட்டில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணுற அந்த டயோடுக்கு பேர் வந்து ஃப்ளோட்டிங் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இது எப்படி 1வது கேட்லேருந்து 2வது, 3வது, 4வது அப்படி கடத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ளீஷன் ரீஜன், அந்த ஒவ்வொரு கேட்டில் உள்ள டிப்ளீஷன் ரீஜனும் அதற்கு அடுத்த கேட்டுக்கு மேலே கொஞ்சம் ஓவர்லேப் ஆகி இருக்கும். அதனால் அது எப்படி ஓவர்லேப் ஆகி இருக்குன்னா, 1வது கேட்லேருந்து 2வது கேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி அது ஓவர்லேப்பாக இருக்கும். 2ல் உள்ளது 3க்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி ஓவர்லேப் பண்ணியிருப்பாங்க அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே. ஸோ இப்போ வந்து இந்த கேட்டுக்கு கொடுக்குற வோல்டேஜஸை ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஸ் ஆர்டரில் கொடுப்பதன் மூலமாக இந்த சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸை வந்து ஒரு கேட்லேருந்து இன்னொரு கேட்டுக்கு மாற்றுறாங்க. அது எப்படி மாற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 12 கேட் இருக்குன்னா 12 பேர் அல்லது 13வது ரெஜிஸ்டர் இருக்குது. ஸோ 13 பேர் வரிசையாக நின்றுக்கிட்டு 1வது ஆள்கிட்ட 1வது ஆள்கிட்ட ஒரு பக்கெட்டில் தண்ணீரை கொடுத்தா
அவர் வந்து அடுத்த 2வது ஆள்கிட்ட கொடுப்பாரு. அவர் அந்த பக்கெட்டை வாங்கி 3வது ஆள்கிட்ட கொடுப்பாரு. இப்படி ஒரு பக்கெட் தண்ணீர் வந்து 12 பேரை தாண்டி 13வது நபர் அவர்கிட்ட வந்து சேருது அப்படிங்கிற ஆக்ஷனில் நினைவு வச்சுருங்க. இதே மாதிரி தான் சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் 1வது கேட் அப்படியே 2, 3, 4க்கு அதே அளவை அப்படியே மாற்றி மாற்றி பக்கெட் வாட்டர் மாற்றுற மாதிரி மாற்றி மாற்றி 13வது கேட்டுக்கு வந்து சேர்கிறது. சரி, இந்த மாதிரி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி அங்கேருந்து இங்கே மாறுறதுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கேட் வோல்டேஜை தான் ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, 1, 2, 3 உள்ள டேட்டா அப்படியே 4, 5, 6க்கு வரும். 4, 5, 6 உள்ள டேட்டா 7, 8, 9க்கு வரும். அப்புறம் 7, 8, 9 உள்ள டேட்டா அப்படியே கீழே வரும். கீழே உள்ள டேட்டா வந்து ரைட் சைடு ஷிஃப்ட் ரைட் அப்படிங்கிற மெத்தடில் ரைட் சைடில் போகும். ஸோ முதல்ல 9வது நம்பருடைய டேட்டா அந்த டயோடு வழியாக அவுட்புட்டுக்கு வரும். ஸோ அவுட்புட்டில் வந்து அது ப்ராசஸ் பண்ணப்பட்டு அது ஒரு இமேஜ் சிக்னலாக மாற்றி அமைக்கப்படும். இப்படி தான் ஒரு இமேஜ் சென்சார் ஒர்க் பண்ணுது. ஸோ சிசிடி நம்ம இதில் பார்த்தது வந்து சார்ஜ் கப்புள்டு டிவைஸ் சென்சாரை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு சிமாஸ் டைப் இமேஜ் சென்சார் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். இதுவரைக்கும் இந்த வீடியோவில் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்ட் 4 இமேஜ் சென்சார் அப்படிங்கிற இன்புட் டிரான்ஸ்டியூசர் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.